வணக்கம் தோவா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹிட்டாச்சி ஹைட்ராலிக் மிஷின் ஓட்டுற ஆப்ரேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள்லாம் என்னன்ட்டு நம்ம விரிவாக பார்ப்போம். ஒரு ஹிட்டாச்சி ஆப்ரேட்டர் ஒரு 12 மணி நேரம் உட்காந்த இடத்துல வண்டி ஓட்டணும்னா அவரோட சிரமம் என்னன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு ஆள் உட்காந்த இடத்துல எத்தனை மணி நேரம் நாங்கள் ஒரு ரிஸ்க்கான தொழில் செய்கிறோம் தாங்க. கரணம் தப்பினால் மரணம் என்ற ரிஸ்கில் தான் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஹிட்டாச்சி, அஜாக்ஸு, லாரி, டிப்பரு மற்ற எல்லா ரிஸ்க்கான வேலை பார்க்குறவங்களாம் தொடர்ந்து ஒரு வீடியோவை போட்டு கொண்டு இருக்கேன். ஆதரவு தாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட். நன்றி தோழா. சுவாமி என்னை கைவிட்டுறார், என்னை உடையாய் என்னை கை விடாய் நெகிழ விடேன் கைவிட்டுறார். எனக்கு எப்பவே பிடிச்சுக்கோ, சின்ன பிள்ளைய பிடிக்கிற மாதிரி பிடிச்சுக்கோ சுவாமி அப்படின்னு நான் அப்பன்ட்டு அதுதான் கேட்கறது உண்டு. அவர் செய்வார் நம்பிக்கை. நான் அவர் மேல 1000 என்ன, லட்சம், கோடி என்ன, இந்த உலகமே வெடிச்சாலும் நான் அவரை கைவிட மாட்டேன். அந்த அளவுக்கு உறுதி பண்ணாத போதே கண் தோன்றுவாயே, பாடாத போதே கண்ணீராட்டுவாயே.